வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி அவங்க அப்பாவை நல்லாவே கவனிச்சுக்கிறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்தாங்க மாத்திரை போடுங்க அப்படின்னு மாத்திரையும் தண்ணியும் கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ள இருந்து பல்லவன் வெளியே வந்துட்டு இருக்க, இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வானதி வர்றாங்க. ஆமா வானதி அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, வர்ற பல்லவனை பார்த்து சாப்பிட்டியாடான்னு கேக்குறாங்க. நல்லா சாப்பிட்டேன். பரோட்டா, சால்னா, சிக்கன் 65ன்னு அண்ணன் மனசு நிறைய வாங்கி கொடுத்தது, வகை வகையா சாப்பிட்டேன்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க, வானதி ரொம்பவே சங்கடமும் தயக்கமா பாக்குறாங்க. அப்படியே பாண்டி கிட்ட சுறுசுறுன்னு திரும்பி, என்ன பாண்டி நான் செஞ்சிருப்பேன்லன்றாங்க. ஏண்டா வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிக்கிற அப்படின்னு பாண்டி பல்லவனை முறைக்கிறாரு. ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னு அவர் பார்க்க, வானதி பாண்டிய கொஞ்சம் சங்கடமும் எரிச்சலுமா பாக்குறாங்க. பாவம் அவரு முழியா முழிக்கிறாரு. அவரும் சமாளிச்சுக்கிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் வானதி, நீயும் எவ்வளவுதான் வேலை செய்வ அப்படின்னு பாலிசா சொல்றாரு. வானதியும் அதுவும் சரிதான், 2 நாளா பயங்கர வேலைன்றாங்க. அப்பாடா தப்புச்சோன்ற மாதிரி பல்லவன் பார்க்க, ராத்திரி வெளியில சாப்பிடலாமான்னு நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஆமா நிலாக்கா இருக்கும் போதும் நீங்க அப்பப்ப வெளியில சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமாமா அடிக்கடி வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், உனக்கும் சேர்த்து தான் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியான்னு பாண்டி கேட்க, வானதி உடனே ரொம்ப சந்தோஷமாகி, நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா பாண்டி அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்குறாங்க. தெரிஞ்சதுனால தானே அண்ணன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஐயோ நீ கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்ற மாதிரி டெய்லி மிரட்டுறாரு. அப்படின்னு வானதி கேட்க, அது அப்படின்னு யோசிக்கிறாரு அவரு. அது நீ வருவேன்னு தெரியும், பாவம் நீ எவ்வளவுதான் வேலை செய்வ, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றான்னு பூசி மெழுகிறாரு பாண்டி. இல்லடா அப்படின்னு அழுத்தி கேட்க, அவரும் அது வரலாம் அசட்டு வழிஞ்சிட்டு இருந்தவரு ஆமான்னுங்கிறாரு. கொஞ்சம் பார்த்து பேசுடா, பேசாம இருந்தா கூட நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டி. சரி சரின்னு சந்தோஷமா தலையாட்டுற வானதி நடேசனை பார்த்துட்டு, ஆமா அங்கிள் ஏன் சைலண்டா இருக்காருன்னு கேக்குறாங்க. பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாரு பாண்டி. பிபி அதிகமாயிடுச்சா? ஏன் பிபி மாத்திரை போடலையா இவரு அப்படின்னு வானதி கேட்க, பிபி இருக்குன்னு அவருக்கே தெரியாது, அப்புறம் எப்படி மாத்திரை போட முடியுங்கிறாரு பாண்டி. அது எப்படி உங்களுக்கே தெரியாம இருக்கும் அப்படின்னு வானதி கேட்க, ஏமா எனக்கு எப்படிமா தெரியும், நான் என்ன டாக்டரானு கேக்குறாரு நடேசன். நீங்க டாக்டர் இல்லதான், அதுக்காக உங்க உடம்ப பத்தி உங்களுக்கே தெரியாம இருக்குமா அப்படின்னு வானதி கேட்க, அவர் எதுக்கு ஆர்குமெண்ட்னு பேசாம தலையை திருப்பிக்கிறாரு. அப்படியெல்லாம் திடீர்னு பிபி ஜாஸ்தி ஆகாது, ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருந்திருக்கும், இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கும், ஒரு மாதிரி மயக்கமாகி டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வானதி அப்படிதான் இருக்குன்னு சொன்னாருங்கிறாரு பாண்டி. பிபி அப்படிதான் ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப சோர்வா இருக்கும், இனிமே நீங்க ஒழுங்கா சாப்பிடணும், சுத்தமா ஆயில் ஃபுட் எல்லாம் சேர்த்துக்கவே கூடாது, அதிகமா உப்பும் சேர்த்துக்கவே கூடாது, நல்ல வேலை நான் இன்னைக்கு மாவுல உப்பு போடாம செஞ்சேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா அதான் கொன்னுட்டியங்கிற மாதிரி பல்லவன் கழுத்துல கைய வச்சு பாக்குறாரு. பிபி பேஷண்ட்ஸ் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு வானதி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, சரி வானதி வா நம்ம உள்ள போய் பேசுவோம், நீ வான்னு கூப்பிடுறாரு பாண்டி. உள்ளர வர்ற வானதி அங்க இருக்க தட்டுங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஏய் என்ன இது, சாப்பிட்ட தட்டு, டீ குடிச்ச டம்ளரு எல்லாம் அப்படியே இருக்கு, யாருக்குமே பொறுப்பே இல்லையா, பாரு எப்படி ஈ மொக்கிதுன்னு, இதெல்லாம் கையோட எடுத்து வாஷ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சும்மா எறும்பு வரும், கொசு வரும், அப்புறம் நைட்டு தூங்கும்போது உங்களை தான் கடிக்கும் அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வானதி. 2 பேரும் பரிதாபமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் உங்களுக்கு இதெல்லாம் கூட சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு வானதி கேட்க, ஏங்க இப்படி திட்டுறீங்கன்னு பல்லவன் கேட்கிறாரு. பின்ன இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதெல்லாம் கூட செய்யலன்னா எப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டு அவங்க பிளேட் எடுக்க, பாண்டியன் எடுக்க குனிறாரு. இரு நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வானதி படக் படக்குன்னு தட்டுல டம்ளர்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு, இப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்கல்ல உங்களை, நானா இருந்தா மண்டையில கொட்டி இருப்பேன் அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. அண்ணே என்னன்னே இது அப்படின்னு பல்லவன் பரிதாபமா பாண்டிய பாக்குறாரு. வந்த வானதி உட்காந்துக்கிட்டு, இதுதானே பரோட்டா, எந்த கடையில வாங்கினீங்கன்னு கேட்டுட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அவங்க பிளேட்ல, தெரு முனையில இருக்க முன்னாபாய் பரோட்டா கடையில அப்படின்னு பாண்டி சொல்ல, அங்கேயா வாங்கின பரோட்டா நல்லா சாஃப்டாவே இருக்காது, அந்த கடையை தாண்டி வந்தேன்னா ஒரு சின்ன கூரை கடை இருக்கும், அங்க பரோட்டா செம்மையா இருக்கும், என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல அப்படின்னு வானதி அதை பிசைய ஆரம்பிக்க, பாண்டி பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா இந்த பரோட்டா நல்லா தானா இருக்குது
அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ பேசாம இருடான்னு கையில லைட்டா தட்டுறாரு. ஆமா 65 இருக்குன்னு சொன்னீங்க, அது இல்லையா அப்படின்னு வானதி கேட்க, ஏய் இதோ இருக்கே இந்தா அப்படின்னு பாண்டி ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்குற வானதி எடுத்து வச்சு நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நைட்டா, பீகார்லயும் நைட்டு தான் போல இருக்கு. ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வந்திருக்காங்க. சோழன் மொபைல்ல ஏதோ பார்த்துட்டு இருக்க சேரன் சந்தாவை பார்த்ததையே நினைச்சிட்டு இருக்காரு. சந்தா அவர் கையை பிடிச்சிட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே அவரு தோல்ல வந்து சாஞ்சுக்கிட்டதையும் அவரு நெஞ்சோட அணைச்சுக்கிட்டதையும் அவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நாங்க சொன்ன மாதிரி எங்க அண்ணன் 25 லட்சம் ரூபாய் ரொக்கமா பணத்தை கொடுப்பாரு, 30 சவரன் நகையை எங்க அண்ணன் கொடுக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிடுங்க, அடுத்து என்னங்கறத பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டு நிலா உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி சேரனும் நிலாவும் ஆளுக்கு ஒரு யோசனையில அமிழ்ந்து போயிருக்க, இத பிரிக்கிறதுக்குள்ள பசியே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சாப்பாட்டு பார்சலை பிரிச்சு நிலா இந்தா சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்கறாரு சோழன். நிலா கிட்ட மௌன விரதம் மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து, அண்ணே சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடுன்னு அவங்க அண்ணனுக்கும் கொடுக்கறாரு. இங்க ரைஸ் எல்லாம் எங்கேயும் கிடைக்காதான், எங்க பார்த்தாலும் சப்பாத்தி தான், இன்னும் 2 நாளைக்கு இதையே சாப்பிட்டோம்னா பல்லெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சேரன் அவரோட நினைவுகளுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு அவர் முகத்து முன்னாடி கையாட்டி பாக்குறாரு சோழன். அவர் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, கையை உலுக்கி அண்ணன்னு கூப்பிட ஆன்னு பாக்குறாரு. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, ஏண்டா சோழா, நீ பாட்டுக்கு 6 மாசத்துக்குள்ள 25 லட்சம் பணம் தர்றோம், 30 சவரன் நகை போடுறோன்னு வாக்கு கொடுத்துருக்க, இதெல்லாம் நாம எப்படிடா கொடுக்க முடியும் அப்படின்னு சேரன் கேட்க, சோழன் அண்ணே அதெல்லாம்னு சொல்லிட்டு இருக்கவே, நானும் அப்பவே அதை தானே கேட்டேன், இவர் தான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாருன்றாங்க நிலா. இப்பதான் ரூமுக்கு வந்தாச்சுல்ல, இப்ப சொல்லுங்க என்ன தைரியத்துல நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஒரு பெருமூச்சு விடுற சோழன், நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறத வச்சுதானே அவங்க அப்படிலாம் பண்ணுனாங்க, அப்ப நாமளும் அதே பாயிண்ட சொல்லிதானே அவங்கள ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, 2 பேரும் குழப்பமா அதிர்ச்சியமா பாக்குறாங்க. டேய், அவங்கள ஆஃப் பண்றேன்னு சொல்லி ஏதாவது அடிச்சு விடுவியாடா, 6 மாசத்துல எப்படிடா நம்மளால அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே, அவங்க பேசும்போது நீயும் கூட தானே என்ன இருந்த, எப்படியாவது நம்மளை கட் பண்ணி அனுப்புறதுல தான் அவங்க குறியா இருந்தாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாம அமைதியா இருந்தோன்னு வைய, இதுதான் சாக்குன்னு நம்மளை திருப்பி அனுப்பிட மாட்டாங்களா, எப்படி அவங்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, கேட்டுட்டு போகலாம்னா வந்தோம், பேசி அவங்க மனசை மாத்தலாம்னு தானே வந்திருக்கோம், அதுக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல, இதெல்லாம் சொன்னதுனாலதான் அவங்க இறங்கி வந்து சரின்னு சொன்னாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லடா, ஆனா 6 மாசத்துல எப்படிடா அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சேரன் ரொம்பவே தயங்கிட்டு கேட்க, அண்ணே உனக்கு சந்தாவை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, இது என்னடா கேள்விங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. சொல்லுனே, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஆமாண்டா பிடிச்சிருக்குன்றாரு அவரு. அவங்க இல்லாம உன்னால இருக்க முடியுமா, முடியாதுல்ல, அப்புறம் என்னன்னு காதலுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் சேரனும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. மெதுவா நைஸா திரும்பி நிலாவை பாக்குறாரு. நான்லாம் என் லவ்வுக்காக எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா, தாங்கணும், சும்மா கிடைக்குமா, அதான் 6 மாசம் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம், நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, முதல்ல சாப்பிடு வா அப்படின்னு பிரிக்கிறவரு, நிலா நீயும் சாப்பிடுங்கிறாரு. நிலா நடக்கிறது எதையும் ஏத்துக்கவும் முடியாம ஒத்துக்கவும் முடியாம உட்கார்ந்துருக்காங்க. அண்ணே சாப்பிடுனே அப்படின்னு சொல்ல, இல்லடா நான் அப்புறம் சாப்பிடுறேங்கிறாரு அவரு. ரூமுக்கு போறேன்டான்னு அவரு எழுந்து போக, அண்ணே சாப்பிட்டு போங்கன்னுங்கிறாங்க நிலா. எனக்கு பசி இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு அவரு. அண்ணே சாப்பிட்டு போனேன்னு சோழன் சொல்ல, ஏங்க நீங்க இதை கொடுத்துருங்களேன். அண்ணே இந்தாங்க அண்ணே, உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடுங்க, ஆனா சாப்பிடாம இருக்காதீங்க அப்படிங்கிற நிலா. சோழன் அப்படிங்க, இந்தானே சீக்கிரம் சாப்பிடுன்னு ஒரு பார்சலை நீட்டுறாரு. சரி அப்படின்னு யோசனையோட பார்சலை வாங்கிட்டு சேரன் அங்கிருந்து போறாரு. அவரு சப்ஜி பாக்கெட்டை பிரிச்சுக்கிட்டு, நிலா ஏன் அண்ணன் இப்படி அப்செட்டா போகுது அப்படின்னு கேட்க, டென்ஷன் ஆகுற நிலா அப்செட் ஆகாம என்ன பண்ணுவாரு, சந்தாவை முடிஞ்சா கூட்டிக்கிட்டு வந்துடலான்னு நினைச்சோம், அது நடக்கல, பத்தாததுக்கு 6 மாசத்துல செய்யவே முடியாத ஒரு டாஸ்க செஞ்சிருவோன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு நிலா சொல்ல, நான் சொன்னதால தான் அவங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. இவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு பாக்குற நிலா. சோழன்
அதெல்லாம் நீங்க சொன்னதை செஞ்சா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? 6 மாசம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் அப்படின்னு நிலா கேட்க, பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் பண்ணிடலாம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, முதல்ல அதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோமா, அதே மாதிரி தான் நாம சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறவரு 6 மாசத்துக்குள்ள நாம சொன்னதெல்லாம் செஞ்சோன்னு வையேன், அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அவரை வெறுமையா ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சோழன், அவங்க அப்பா அம்மா மட்டும் ஒத்துக்கிட்டா போதாது, அவங்க மாமாவும் அவங்க ஆளுங்களும் வருவாங்களே, அவங்க ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறாங்க நிலா. அதை பத்தி நாம எங்க கவலைப்படணும், சந்தாவோட அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னா தடுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. எனக்கு என்னமோ அவங்க அப்பா அம்மா மனசார ஒத்துக்கிட்டாங்களானே தெரியல. அவங்க எது சொன்னாலும் நீங்க அதை லாக் பண்ற மாதிரியே பேசிட்டீங்க. நம்மளை சமாளிக்கிறதுக்காக அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க நிலா. அப்படியா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா சோழன், நாம இந்த பக்கம் கிளம்பினதும் சந்தாவுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அதுதான் ஏதோ பண்டிட்ஜி சொன்னாரு, 6 மாசத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அப்படியே பொய் சொல்லி அவங்க கல்யாண ஏற்பாடு வரைக்கும் போனாலுமே அனீஸும் சந்தாவும் அங்கதானே இருக்காங்க, அனீஸ் நம்மளுக்கு தகவல் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா எதுவும் சொல்லாம யோசிக்கிறாங்க. அப்படிலாம் நடக்காது நிலா, வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நான் சந்தாவோட அம்மா அப்பாவை நம்புறேன். நாம சொன்னதை செஞ்சுட்டா அவங்க சொன்னதை செஞ்சுட்ட போறாங்க. நீ ஓவர் திங்கிங் பண்ணி கேள்வி கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. நீ முதல்ல சாப்பிடு, இந்தா பசியில இருந்தா கூட இப்படி ரொம்ப யோசிக்க தோணும், நீ சாப்பிட முதல்ல அப்படின்னு சப்பாத்தியை வச்சு குருமா ஊத்துறாரு அவரு. அவருக்கும் ஊத்திக்கிட்டு திரும்பி பார்க்க நிலா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நிலா சாப்பிடு அப்படிங்கிற சோழன் சாப்பிட ஆரம்பிக்க நிலாவும் சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. வானதி மொத்தமா இந்த வீட்டு பிள்ளையாவே மாறிட்டாங்க போல இருக்கு. வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் எழுந்து வர்றவரு வானதியை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு, ஹலோ நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாரு. வா பல்லவா, எழுந்திருச்சிட்டியா நீ? நான் காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு வானதி ரொம்ப சந்தோஷமா சொல்ல, காலையிலேயே எந்திரிக்கிற பொண்ணா நீங்க அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, சேரண்ணே வர்ற வரைக்கும் உங்களெல்லாம் பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு தானே இருக்கு, அதுதான் காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு பல்லவன். அடுத்து கோலத்தை பாக்குறவரு, பரவாயில்லையே கோலம்லாம் நல்லா போட்டிருக்கீங்கன்றாரு. வாயில பிரஷ் வச்சுக்கிட்டே வர்ற பாண்டி வானதியை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆனால் அதை மறைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க பாண்டி, பாண்டி என் கோலம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவரும் வாயில இருந்து பிரஷ் எடுத்துட்டு நல்லாதான் இருக்குன்றாரு. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு காலையில வந்திருக்க அப்படின்னு பாண்டி கேட்க வானதியோட முகம் சுருங்கிக்குது. அப்படியே அவரை பார்த்துட்டு, அதை விட பாண்டி, அது என்ன சட்டையில பேஸ்டா அப்படின்னு கேட்க, அது பல்லு தேய்க்கும் போது சிந்தி இருக்குன்றாரு அவரு. ஷோ, சின்ன குழந்தையா நீ, ஒழுங்கா பிரஷ் கூட பண்ண தெரியாதா உனக்கு, இப்படி மேலெல்லாம் ஆக்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு வானதி திட்டிக்கிட்டு இருக்க. பாண்டி தடுமாறிட்டு இருக்காரு. பல்லவனுக்கு ஜாலியா இருக்கு, சிரிச்சிடுறாரு. ஏன் திண்டாட்டம் உனக்கு கொண்டாட்டமா இருக்கான்னு பாண்டி முறைக்கிறாரு. எப்படி வளர்த்து வச்சிருக்கார் பாரு, உன்னை எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும் அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி கொஞ்சம் சுறுசுறுன்னு பாக்குறாரு. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பாரு எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு இப்பவே பயமா இருக்குன்றாரு அவரு. ஏன், என்ன நினைச்சு உனக்கு என்ன பயம் அப்படின்னு வானதி கேட்க, இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா பயம் வராதான்னு கேக்குறாரு அவரு. இதெல்லாம் செல்லமா திட்டுறது பாண்டி, திட்டுறது கிடையாது அப்படின்னு கேட்க, சரின்னு தலையாட்டுறாரு பாண்டி. நீங்க திட்டுங்க, அதட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நான் சமைக்க மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு பல்லவன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போயிட பாண்டி அதை பார்த்து டக்குன்னு சிரிச்சிடுறாரு. வானதி அவரை சோகமா பார்க்க, சரி நான் போய் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. வானதி முகத்தை சுருக்கிட்டு கடுப்போட அங்க இருக்க பக்கெட்டை ஓரமா எடுத்துட்டு போறாங்க. நடேசன் வெளியே போனவர் சைக்கிளை தள்ளிக்கிட்டு வர்றாரு. ஒரு சைக்கிளை நிறுத்திட்டு வர, காலங்காத்தால எங்க போனீங்க அப்படின்னு வானதி அவர்கிட்ட சிடுசிடுக்கிறாங்க. காலங்காத்தால ஏன் வீட்டில் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, கையில விளக்குமாறையும் கொலுமாவு டப்பியும் எடுத்துக்கிட்டு, நான் கேட்டதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க, எங்க போயிட்டு வர்றீங்கன்னு அவரை அதட்டிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே உட்கார்றவரு. ஆமா, உன் வீட்டில் உன்னெல்லாம் தேடவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற வானதி. ஆமா, உங்களுக்கு தான் பிபி அதிகமா இருக்குல்ல, எதுக்கு வெளியில போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு மிரட்ட ஐயோன்னு பாக்குறாரு. கண்டிப்பா வெறும் டீயோட நிறுத்தி இருக்க மாட்டீங்க, அதோட சேர்த்து 2 வடையும் சாப்பிட்டு இருப்பீங்க. வெறும் வயிற்றுல டீ வடையெல்லாம் சாப்பிடலாமான்னு கத்துறாங்க வானதி. அதெல்லாம் சாப்பிடல, வெறும் டீ மட்டும்தான் குடிச்சேங்கிறாரு அவரு. நல்லதா போச்சு, இனிமே வடையெல்லாம் சாப்பிடாதீங்க என்ன,
நான் போய் டிஃபன் பண்றேன். அடுத்து கொஞ்ச நாளைக்கு வெளி சாப்பாடெல்லாம் மறந்துட்டு 3 வேளையும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. அப்ப பாருங்க பிபி எல்லாம் எப்படி கண்ட்ரோலா இருக்கும்னு அப்படின்னு வானதி சொல்ல, அது சரி, யாருக்கு தெரியும், 2 நாளா உன் சாப்பாடை சாப்பிட்டு தான் பிபி ஏறிச்சோ என்னமோ அப்படிங்கிறாரு நடேசன். உடனே வானதியும் கொஞ்சம் கோவமா, நான் சமைச்சதெல்லாம் தான் நீங்க சாப்பிடவே இல்லையே, நான் சமைச்சு வச்சாலும் நீங்க வெளியில போய் தானே சாப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு வானதி கேக்குறாங்க. ஏமா அதுக்காக 3 வேளையும் கடையில சாப்பிட முடியுமா? சரி, என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்தேன், முடியல. இதுக்கு 3 வேளையும் கடையிலேயே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு, அதனால தானே என்னமோ பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, உங்களுக்காக உப்பெல்லாம் கூட கம்மியா போட்டு பார்த்து பார்த்து தான் பண்ணினேன் தெரியுமா அப்படின்னு வானதி சொல்ல, அப்படியா, சமையல் உண்டா அப்படின்னு அவர் கேட்க, அவர் ரொம்ப ஆசையா கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு, பின்ன இட்லி சட்னி பண்ணி எடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்க அப்படின்னு வானதி சொல்ல, இட்லி வேறையா அப்படிங்கிறாரு அவரு. ஆமா இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வானதி உள்ளர போக, என்ன கதிக்கு ஆளாக போறேனோ தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அவரு. வரவங்க இட்லி பாத்திரத்தை தூக்கி அடுப்புல வச்சு தண்ணிய ஊத்துறாங்க. இட்லி தட்டுல மாவை ஊத்தி அவங்க மூடிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு ஒரு கார் வருது. சத்தம் கேட்டு பல்லவன் எழுந்து போய் பார்க்க, சேரன், சோழன், நிலா 3 பேர் இறங்குறாங்க. அண்ணே அண்ணே வந்துருச்சுண்ணே அப்படின்னு பல்லவன் குரல் கொடுக்க, வானதி அண்ணே வந்துருச்சு வா அப்படின்னு பாண்டி கூப்பிட, வானதி பொறுப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதோ வரேன்னு போறாங்க. அவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வர, இவங்க 3 பேரும் ஆர்வமா வீட்டுக்கு வெளியே அவங்கள வரவேற்க வர்றாங்க. வாப்பாங்கிறவரு நிலா கிட்ட இருந்து பேக கொடுப்பான்னு வாங்க, பரவாயில்லன்னுங்கிறாங்க அவங்க, இருந்தாலும் கூடன்னு வாங்கிக்கிறாரு. என்னடா நல்லா இருக்கியான்னு பல்லவனை கேட்க, எனக்கு என்னங்கிறாரு அவரு. பாண்டி எப்படிடா இருக்க அப்படின்னு சேரன் கேட்க, நல்லா இருக்கேன்னுங்கிறாரு அவரு. வானதி கடகடன்னு கிச்சனுக்கு ஓடுறாங்க. உட்காருன்னு அப்படின்னு பல்லவன் சேர் எடுத்து போட, டேய் பாண்டி அப்படின்னு முதுகுல தட்டிட்டு இருக்காரு சோழன். அண்ணே உட்காருனேங்கிறாரு பல்லவன். வா நான் இல்லாததை மிஸ் பண்ண போல அப்படின்னு கேட்க, லைட்டா அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் நீடான்னு இடுப்புல கிச்சு கிச்சு மூட்டுறாரு சோழன். டேய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டி சொல்ல உட்கார்ந்துடுறாரு சேரன். இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நிலா அந்த பக்கம் போக வானதி வேகமா தண்ணியோட வர்றாங்க. அட நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க. அப்படின்னு வானதி சொல்ல, நீ எப்பப்பா வந்தன்னு கேக்குறாரு சேரன். அண்ணே எப்ப போனாங்கன்னு கேளுனே, நீ போன நாள்ல இருந்து கிட்டத்தட்ட அவங்க இங்கதான் இருக்காங்கன்றாரு பல்லவன். உடனே சேரன் திடுக்குன்னு திரும்பி, ஏன்பா வீட்டுல ஏதாவது சண்டையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்லண்ணே, நீங்க பீகார் கிளம்பும் போது இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அததான் நான் பண்ணேங்கிறாங்க வானதி. ஆமாமா நல்லா பண்ணங்கிற மாதிரி பாண்டி பாக்க, ஆமா செம்மையா பண்ணிட்டீங்க அப்படின்னு பல்லவனை பாக்குறாரு. ஏன்பா இருந்தாலும் உனக்கு எதுக்குப்பா கஷ்டங்கிறாரு சேரன். உடனே பல்லவன் அதிர்ச்சியோட பாண்டிய பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன கஷ்டம், நமக்கு தானே கஷ்டம் அப்படின்னு மெதுவா முணுமுணுக்கிறாரு. டேய் அமைதியாருடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி ஜாட காட்ட அவரோட தோல்ல இடிச்சு, டேய் என்னடா சொல்றான் அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அத அப்புறமா சொல்றேன்டா அப்படின்னு பாண்டி சோழனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. இதுல கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் என் கடமை தானே, நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உங்களுக்கும் சேர்த்து டிஃபன்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஆர்வ கோளாறு வானதி சொல்றாங்க. தேங்க்ஸ் பாங்கிறாரு சேரன். நடேசன் மெல்ல உள்ளர வந்து உட்காந்துட்டு, டேய் என்னடா போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா, அவங்கள பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே, பாண்டி அண்ணே சந்தாவை பாத்தியா, உங்ககிட்ட பேச முடிஞ்சுதா, அவங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு கேட்டுட்டு சோழனையும் பாக்குறாரு. சந்தாவை பார்த்து பேசணும்டா பாண்டி, அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து பேசணும் அப்படின்னு சேரன் சொல்ல, என்ன சொன்னாங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு பாண்டி. டேய் அப்படி இப்படி பேசி கல்யாணத்துக்கு ஓகே ஆயிடுச்சுடாங்கிறாரு சோழன். உடனே நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, வானதி உடனே சந்தோஷமா பாண்டிய பாக்குறாங்க. பல்லவனு ஆஹா அப்படின்னு ரொம்பவே நிம்மதியும் சந்தோஷமா பாக்குறாரு. பாண்டியும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. சேரன் அமைதியா உட்கார்ந்துருக்கு. ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லி இருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பொறுமையா பேசிக்கலாங்கிறாரு சோழன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு பாண்டி. போனதுக்கு அண்ணன் சந்தாவை பார்த்தாச்சு, அவங்க வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஓகேவும் வாங்கியாச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, பரவாயில்லடா இவ்வளவு ஈஸியா இதெல்லாம் முடியும்னு நினைக்கவே இல்ல, நீங்க பீகார் போனது நல்லதுதான் போல இருக்கே அப்படின்னு பாண்டி கேட்க, பல்லவன் சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. சேரன் அப்படியே உட்கார்ந்துருக்க. அண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு அவர் கையில இருக்க செம்ப வாங்குறாங்க வானதி. காலையிலேயே வந்து வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவான நிலா வானதியோட தோல்ல கைய வச்சு கேக்குறாங்க. வானதியும் சந்தோஷ சிரிப்போட,
எல்லாரும் சாப்பிடணும்ல, நீங்களும் சேரணும் கூட இல்ல. அப்புறம் யாரும் கண்டுக்காம விட்டா 3 வேளையை ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் நானே பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல சேரன் ஒரு நிறைவோட பார்த்து சிரிக்கிறாரு. பாண்டியன் பல்லவனும் ஒரு ரகசிய பார்வை பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தாதான் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. நல்ல வேளை நான் வந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல சமைச்சு சாப்பாடு போட்டு நீ இவங்களை பார்த்துக்கிட்ட அப்படின்னு சோழன் கேட்க ஆமா அப்படின்றாங்க வானதி. அவரால் நம்பவே முடியல. டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சோழன் கேட்க டேய் அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு பாண்டி. ஒரு மெதுவா தாடையை சொரிஞ்சிட்டு ஏன் சாப்பாடு நல்லா இல்லையான்னு கேட்கிறாரு. நாக்கே செத்து போச்சு, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, அண்ணனும் வந்துருச்சு அப்படின்னு பாண்டிய அழாத குறையா சொல்ல சோழன் சிரிப்பை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்ன எல்லாம் சும்மா நிக்கிறீங்க, நான் தானே உங்களை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வானதி மிரட்டலா கேட்க அப்படின்னு திணறாரு பாண்டி. ஐயோ அப்படின்னு நடேசனும் பல்லவனும் பார்க்க சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அப்படின்னு அவர் தலையாட்ட சொல்லுடா பாண்டிங்கிறாரு சோழனும். ஆமா ஆமாண்ணே, இத்தனை நாளா வானதி தான் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு பாண்டி சொல்ல அடா என்ன புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகா இருக்கே அப்படின்னு பல்லவனும் நடேசனும் பாண்டிய பாக்குறாங்க. வானதிக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு. விடிய காலையில எந்திரிச்சு என் வீட்டை சமாளிச்சுட்டு இங்க வந்து இவங்களெல்லாம் நான் பொறுப்பா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க பொறுப்பா அவங்களே மெச்சுக்கிட்டு அப்படிதானே சொல்லு பாண்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா நீ எங்கம்மா கஷ்டப்பட்ட, உன்னால நாங்க தானே கஷ்டப்பட்டோன்னு உண்மையை உடைச்சிட்டுறாரு நடேசன். அவ்வளவுதான், வானதியோட முகம் சுண்டி போயிடுது. பல்லவனுக்கு சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணி மறைச்சுக்கிறாரு. ஏமா நிலா, இந்த பொண்ணுக்கு சமைக்கவும் தெரியல, ஒன்னும் தெரியலமா, வாயில வைக்க முடியல அப்படின்னு நடேசன் சொல்ல சோழன் சிரிக்கிறாரு. உடனே டேய் அமைதியா இருடா அப்படின்னு பாண்டி சொல்ல வாயை மறைச்சுக்கிறாரு. வானதி ஒரு மாதிரி சங்கடமா அந்நியசியமா சோழனையும் நடேசனையும் பாக்குறாங்க. ஐயோ அடுத்து 7:30 ஆரம்பிக்க போறாளன்ற பயத்தோட பாக்குறாரு பாண்டி. குழம்புன்னு ஒண்ணு பண்ணுனா பாரு, ஐயோ அப்படின்னு நடேசன் சொல்ல சும்மா இருங்கன்னு மிரட்டுறாங்க நிலா. எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு இந்த காதுல ரத்தமே வந்துருச்சுமா அப்படின்னு நடேசன் சொல்ல அப்படியா அப்படிங்கிறாங்க நிலா. அதுவரெல்லாம் அமைதியா இருந்த பல்லவன் ஆமா நீ சமைக்கிறேன்ற பேர்ல எங்களெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க, ஒரு வேலை கூட வெளியில சாப்பிட விடாம நானே சமைக்கிறேன்னு சமைச்சாங்க, சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு நம்பினேன், எனக்கு ஏமாத்தந்தான்னு பல்லவன் சொல்ல டேய் பல்லவா சும்மா இருன்னு மிரட்டுறாங்க நிலா. சோழனுக்கு இதெல்லாம் கேட்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அவர் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க வானதி முறைக்கிறாங்க. ஏய் அப்படின்னு பல்லவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு பாண்டி. சிக்கன் குழம்பு பண்றேன்னு காரத்தை அள்ளி கொட்டிட்டாங்க, பிரியாணி பண்றேன்னு அதை போட்டு கொழன்னு குழைச்சு சாம்பார் சாதம் மாதிரி ஆக்கிட்டாங்க, அதை மிச்சம் வேற வச்சு ராத்திரி வேற அதை சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல அழாத குறையா நின்றுட்டு இருக்காங்க வானதி. சோழனால அதுக்கு மேல சிரிப்பை மறைக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அவரு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாண்டிக்கு இதை பார்க்க சிரிப்பா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏய் சிரிக்காதடாங்கிறாரு. ஆனா வானதி அவரை திரும்பி பார்க்க அவரு சிரிச்சிடுறாரு. அவ்வளவுதான், வானதிக்கு முகம் தொங்கி போயிடுது. சோழன் சும்மா இருங்க சோழன் அப்படின்னு நிலா மிரட்டிட்டு இருக்காங்க. சரி ஒரு நாளோட முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் தப்பிச்சிடலான்னு பார்த்தா மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இட்லி செஞ்சு அதை சுரண்டி இட்லியை வெட்டி லஞ்சுக்கு வேற கொடுத்து அனுப்புறாங்க. ஐயோ என் வாழ்க்கையில லஞ்சுக்கு இட்லி எல்லாம் எடுத்துட்டு போனதே இல்லை, நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கலாய்ச்சாங்கன்னா அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் பாண்டி நடேசன் எல்லாரும் கெக்க விக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாமளும் தாங்க சிரிக்கிறோம், சிரிப்பு அடக்க முடியல. ஆனா வானதி 2 பேரையும் மாறி மாறி முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. வானதி முறைக்கிறத பார்த்தவன பாண்டி முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த மிச்சக்கதை சொச்சக்கதை ஒண்ணு விடாம பல்லவன் சொல்ல அவங்க சிரின்னு சிரிச்சிட்டு இருக்க வானதி ரொம்பவே வருத்தமாகிட்டு இருக்காங்க. டேய் பரவாயில்ல விடுறா அப்படிங்கிற மாதிரி பாண்டி எவ்வளவு சொல்லி பார்க்க பல்லவன் ஒன்ன கூட விடுறதா இல்ல, மொத்தமா சொல்லிட்டு இருக்க வானதி ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகி அன்னீசியா நிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட பொறுப்பை பாராட்டுவாங்கன்னு பார்க்க எல்லாரும் இப்படி கழுவி ஊத்திட்டு இருக்க அவங்க ரொம்ப சங்கடப்பட நிலாவும் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களா, எதுக்கு இப்படி பேசி சங்கடப்படுத்துறீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல்லவன் நிறுத்தவே இல்ல. டேய் பல்லவா சும்மா இருடான்னு மிரட்டுறாங்க நிலா. அவரு உம்முன்னு முகத்தை வச்சுட்டு பார்க்க வானதி அவன் சும்மா உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வானதிய சமாதானப்படுத்துறாங்க நிலா. வானதி லைட்டா தலையாட்டிட்டு சரி அப்ப நான் கிளம்புறேன்றாங்க பாண்டி கிட்ட. கிளம்புறியா, கொஞ்ச நேரம் இரு வானதிங்கிறாரு பாண்டி. எனக்கு காலேஜ் இருக்கு, உங்களுக்கு டிஃபன் செய்யலான்னு தான் வந்தேன், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சமாளிக்கிறாங்க வானதி. சரி பார்த்து போயிட்டு வான்னு பாண்டி சொல்ல வரேன்னு
வரேன் நிலாட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க வேகமா போய் செருப்பை மாட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறவங்க நின்னு திரும்பி வீட்டை பாக்குறாங்க. ஒரு வெறுமையான பார்வையை பார்த்துட்டு அவங்க மறுபடியும் ரோட்டை பார்த்து திரும்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.